ஒரு பிகாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணால் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பிகாம் முடிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே எம்காமாக தான் இருக்கும். எம்காமில் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாமில் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான எம்காம் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு ஒன்று நீங்கள் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இல்லை என்ன ஃபீல்டில் முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான ஜாப் இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏவும் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் எம்பிஏவாக இருக்கட்டும் எந்த ஒரு கோர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் காலேஜில் படிக்கிறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் காலேஜாக தான் இருக்கும். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேற என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிஎட் படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக படிக்கலாம். டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎட் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்சிஏ படிக்கலாமா, எம்சிஏக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹை லெவல் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிகாம் முடிச்சவங்களுக்கு எம்சிஏ அப்படிங்கிறது அட்மிஷன் பார்த்து தான் கொண்டு கொடுப்பாங்க. முக்கியமாக நீங்கள் +1 எடுத்த குரூப்பில் மேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜ், ரொம்ப பிலோ ஆவரேஜ் காலேஜில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகாம் முடிச்சவங்க எம்சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் எம்சிஏ படிக்கிறதுக்கான மெயினான ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா +1 நீங்கள் படித்த குரூப்லையோ அப்படி இல்லைன்னா யூஜி ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த கோர்ஸ்லையோ கண்டிப்பாக மேக்ஸ் ரெலவெண்ட்டான மெயின் பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எம்சிஏ காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த சிஏ சிஎஸ் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சு போகிறனால 2 லெவல் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். சிஏ ரெலவெண்ட்டா, சிஎஸ் ரெலவெண்ட்டா, ஏசிசிஏ ரெலவெண்ட்டா, இது எல்லாத்துக்குமே இன் டெப்த்தாக லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.